குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் மிக விரிவாக பேசியிருக்கிறது. குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சபிக்கிறது. வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், யாரை சேர்ந்து வாழும்படியாக அல்லாஹ் சொன்னானோ அவர்களை யாரு துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். குர்ஆன் சூரா முஹம்மத், சூரத்துல் பக்ரா, சூரத்துர் ரஅத், 3 சூறாக்களில் 3 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தனித்தனியே பேசி இருக்கின்றான். தனித்தனியே அல்லாஹ் கதைக்கின்றான். வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், யாருடன் சேர்ந்து வாழும்படியாக சிலத்துர் ரஹ்மை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அங்கெல்லாம் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், அதை கணக்கெடுக்கவில்லையோ அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் அந்த பதுவாவை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாத்து